திருவண்ணாமலையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருவதால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஐயப்பன். ஐயப்பன், திருவண்ணாமலையில் மழையின் நிலவரம் என்ன? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் தொடர்ந்து 7 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. குறிப்பாக திருவண்ணாமலையில் கடந்த 2 தினங்களாகவே காலை முதல் மாலை வரை வெயிலானது பொதுமக்களை மிகவும் வாட்டி வதைத்திருக்கிறது. நேற்று மாலை எடுத்துக்கொண்ட மணல் நேற்று மாலை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து மக்களை குளிர்வித்த நிலையில் இன்றும் தொடர்ந்து 2வது நாளாக திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்று, இடி மற்றும் மின்னலுடன் கூடிய பலத்த மழையானது திருவண்ணாமலையில் வெளுத்து வாங்கியுள்ளது. குறிப்பாக திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான தண்டராம்பட்டு, வேங்கிக்கால், அடியண்ணாமலை, கோட்டாம்பாளையம், பள்ளியம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இன்று பெய்த மழையில் பொதுமக்களும் விவசாயம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். குறிப்பாக திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு வீதிகளில், அதாவது மத்திய பேருந்து நிலையம் வீதி, சின்னக்கடை வீதி, பெரிய தெரு, காந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த 1 மணி நேரத்திற்கு பெய்த இந்த கனமழையால் சாலைகளில் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கானது சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகளும் சற்று சிரமம் அடைந்துள்ளார்கள். திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்தை எடுத்துக்கொண்ட மணல் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் அங்கு செல்ல முடியாத நிலை அங்கு நிலவி இருக்கிறது. குறிப்பாக இன்று, அதாவது நேற்று பெய்த மழையை விட இன்று மழையின் அளவு என்பது அதிகமாகவே காணப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கள விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.